என்ன பண்ண போற? இல்ல, நேத்தி வரைக்கும் உனக்கும் எனக்குமா இருந்த ஆட்டத்தை காஞ்சனா இப்ப சங்கரி வரைக்கும் கொண்டு போயிருக்கா. அதுக்கு என்ன பண்ண போற? சங்கரி அப்பாவி பொண்ணு, நல்லது கெட்டது தெரியாது. அவ அழகா இருக்கிற பூவை தான் பாக்குறாள தவிர அந்த பூக்கு கீழே இருக்கிற புதக்குழிய பத்தி அவளுக்கு தெரியல. பூவை பறிக்க அவ காலை வச்சா மடத்தனமா புதக்குழியில சிக்கிக்குவா. அதுக்கு என்ன பண்ண போற நீ? இது தப்பு, போக வேண்டாம்னு சொன்ன அவதான் கேட்க மாட்டேங்கிறாளே. அந்த கொலைக்காரன அண்ணன்னு சொல்றா, அந்த மானம் கெட்டவள அண்ணின்னு சொல்றா. அதுக்காக நீ சும்மா இருந்துருவியா? இங்க பாரு, நான் சொல்றத பொறுமையா முழுசா கேளு. எரியறத எடுத்துட்டா கொதிக்கிறது தானா அடங்கிடும். எந்த எரியறத எடுத்தா எந்த கொதிக்கிறது தானா அடங்கும்? தெரிஞ்சு கேக்குறியா இல்ல தெரியாம கேக்குறியா? இது என்ன வம்பா போச்சு? தெரியாம தான் கேக்குறேன், சொல்லுங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் அடிப்படை காரணம் தங்கதுரை கையில இருக்கிற பாண்டியமாத்தையோடைய சொத்து. சரி, அதுக்கு அந்த சொத்தை அவங்கிட்ட இருந்து மொத்தமா புடுங்கிட்டா அவன் ஆட்டம் ஆஃப் ஆயிடும். அதனால அவன் மேல கேஸ் போட சொல்றீங்க, அதானே? அதேதான், ரொம்ப சரியா சொன்னேன். கேஸ போட்டு அவங்கிட்ட இருக்க சொத்தெல்லாம் மொத்தமா புடுங்கிட்டா அவனும் காலேஜ் கட்ட முடியாது, அந்த காலேஜ்ல சங்கரியும் வேலை செய்ய முடியாது. என்ன சொல்ற? நீங்க சுருக்கமா சொன்னாலும் சரி, சுத்தி வளைச்சு சொன்னாலும் சரி, நான் உங்க பேச்சு கேட்டு அவசரப்பட்டு அவஸ்தைப்பட தயாரா இல்ல. ஆளை விடுங்க. ஏ கௌரி, நில்லு கௌரி. உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என் மேல இருக்கிறவன் கோபம் தீருமா? தீரவே தீராதா? நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு எல்லாரும் முன்னாடியும் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுட்டேன்ல. அப்புறமா என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறானா என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, தப்பு தப்பா முடிச்சு போடுறதே உங்களுக்கு பொழப்பா போச்சு. அது வேற இது வேற, விட்டுங்க. இல்ல கௌரி, நான் விட மாட்டேன். எனக்கு உண்மை தெரிஞ்சு ஆகணும். என்ன நீ மதிக்க போறியா இல்லையா? நீங்க உங்களை பத்தி பேச வந்தீங்களா இல்ல நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்கு சமாதானம் பேச வந்தீங்களா? ரெண்டுத்துக்கும் தான். நீ பதில் சொல்லு. நம்ம வாழ்க்கை இதே மாதிரி வேண்டா வெறுப்பா விரோதமா தான் போணுமா? டேய் சித்து, என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி முரட்டுத்தனமா பேசிட்டு இருக்க? இல்ல அத்தை, மாமா கரெக்டா தான் பேசுறாங்க. அக்கா பண்றதா சரியில்லை. என்ன நான் பண்றது சரியில்லை? ஆமாக்கா, நீ பண்ற எதுவுமே சரியில்லை. மாமா தான் நான் பண்ணதுல தப்புன்னு உன்கிட்ட இறங்கி வராருல, அதுக்கப்புறமா அவர்கிட்ட முன்னாடி போல பேசாம அவர் பேச்ச கேட்காம இருக்கிறது தப்பு தானே? இங்க பாரு, நீயும் அவரை மாதிரி தப்பு தப்பா முடிச்சு போடாத. நான் அவரை அவமானப்படுத்தல. அவர் சொல்றது போல உடனே கேஸ் போட முடியாதுன்னு தான் சொல்றேன். அதுல நிறைய சிக்கல் இருக்குன்னு சொல்றேன். பொய் சொல்லாதக்கா, உனக்கு மாமா மேல இருக்கிற கோவம் இன்னும் ஆறவே இல்ல. அதனால்தான் அவரை விட்டு விலகி விலகி போற. நீ மாமா மேல கோவமா இருக்கிறதுக்கு மாமா மட்டும் காரணம் இல்ல, ஒரு வகையில நானும் காரணம் தான். எனக்காக மாமாவை மன்னிச்சு ஏத்துக்கோக்கா. இங்க பாரு, நீ ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டெல்லாம் பேசக்கூடாது. டாக்டர் உன்னை ரிலாக்ஸ்டா இருக்க சொல்லிருக்காரு. அமைதியாரு. என்னால அமைதியால இருக்க முடியாதுக்கா. நீ சொந்த அக்கான்னு தெரிஞ்சும் உன் வாழ்க்கையை நாசமாக்க நினைச்சதை நினைச்சா ஒன்றும் இல்லைம்மா, ஒரு 1 hour தூங்கினா சரியா போயிடும். எதனால டாக்டர் அவளுக்கு இந்த மாதிரி ஆகுது? அதான் சொன்னனே, கவிதா டென்ஷன் ஆகக்கூடாது, பதட்டப்படக்கூடாதுன்னு சொன்னனே. அவங்கள எவ்வளவுக்கு அவ்வளவு அமைதியாகவும் சந்தோஷமாவும் வச்சுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்களுக்கு நல்லது. கொஞ்ச நேரம் அவங்க தூங்கட்டும், யாரும் அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ் டாக்டர், மாத்தி இதயம் கிடைச்சா என் தங்கச்சியை சேவ் பண்ணிடலான்னு சொன்னீங்களே, அதுக்கான தேடல் நடந்துட்டு இருக்கா டாக்டர்? ரொம்ப சின்சியரா தேடிக்கிட்டு இருக்கோமா. எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் இன்ஃபார்ம்லாம் பண்ணியாச்சு. கௌரி, கவிதாக்கு என்னமாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, ஒரு நிமிஷம் டாக்டர் கிட்ட பேசிட்டு சொல்கிறேன். சொல்லுங்க டாக்டர். நீங்கள் சொன்ன 6 மாதம் கெடுக்குள்ள கவிதாக்கான மாற்று இதயம் கிடைச்சிருமா? கிடைக்கணும், கிடைச்சா நல்லது. டாக்டர், ஒரு வேளை கிடைக்கலனா? அதான் சொன்னனே, கிடைக்கலனா கவிதா உயிரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னனே. ஏமா நெகட்டிவாவே நினைக்கிறீங்க? கிடைக்கணும்னு பாசிட்டிவா நினைங்க, கிடைக்கும். என்னடா இவ திரும்ப திரும்ப இதே கேள்வியை கேட்டுட்டு இருக்காளேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க டாக்டர். கவிதாவோட இதயத்துல இருக்கிற பிரச்சனையை மருந்தாலேயோ இல்ல நவீனமான ஆபரேஷனாலேயோ சால்வ் பண்ண முடியாதா?
அந்த மாதிரி வாய்ப்பு இருந்தா அதுக்கான வேலையை எப்பவோ ஆரம்பிச்சிருப்பேனே. இல்லங்கிறதுனால தானே இதயத்தை தேடுற வேலையை ஆரம்பிச்சிருக்கோம். கவிதாவோட பிளட் குரூப்ல அவளுக்கு பொருத்தமான ஒரு இதயம் கிடைக்கணும். நீங்களும் தேடுங்க, பேப்பர்லயும் விளம்பரம் கொடுங்க. எதிர்பாராத விதமா யாராவது மூலச்சாவல இறந்தா அந்த இதயம் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1 hour கழிச்சு கவிதாவை கூட்டிட்டு போலாம். ஆனா நான் சொன்ன மாதிரி கவிதா டென்ஷன் ஆகாம பாத்துக்குங்க. ஓகே டாக்டர். ம். மா, கவிதா ஹாஸ்பிடல்ல இருக்கிற விஷயம் உனக்கு எப்படிமா தெரிஞ்சது? அவ என்னதான் என்ன வெறுத்து பேசினாலும் சதா சர்வ காலமும் எனக்கு அவ நினைப்பாவே இருக்கு. கோயிலுக்கு போய் அவளுக்காக வேண்டிக்கிட்டு விபூதியோட உன் வீட்டுக்கு வந்தா உன் மாமியார் அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற விஷயத்த சொன்னாங்க. கவிதா உள்ளதா இருக்காளா? ஆமாமா, டாக்டர் தூங்குறதுக்கு ஊசி போட்டிருக்காரு. தொந்தரவு பண்ணாம போய் பாரு. ம். டாக்டர் என்ன சொன்னாலும் சரி, அது நடக்காது. நடக்கவும் விட மாட்டேன். என் மக என் கைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு கிடைச்சிருக்கா. நான் உன்னை போக விட மாட்டேன். என் உயிரை கொடுத்தாவது நான் உன் உயிரை நிச்சயமா காப்பாத்துவேன். ஆமா, என் உயிரை கொடுத்தாவது உன்னை நிச்சயமா காப்பாத்துவேன். உங்களுக்கு ஏம்மா இந்த நிலைமை? ஒரு ஊரே உங்க கட்டுப்பாட்டுல இருந்துச்சு, அதை விட்டுட்டு முன்ன பின்ன தெரியாத இந்த ஊர்ல, அதுவும் இந்த மாதிரி வீட்டுல பார்க்கவே சங்கடமா இருக்குமா? எங்களுக்காக ஒரு ஊரு தான் இருந்துச்சு, ராமனுக்காக ஒரு நாடே இருந்துச்சு. அவர் அதெல்லாம் விட்டுட்டு வனவாசம் போகலையா? இப்ப நாங்க வசதியா இல்ல, இது கூட ரேஷன்ல வாங்கின அரிசி தான். ஆனா நாங்க நிம்மதியா இருக்கோம், சந்தோஷமா இருக்கோம். எங்க கூட தங்கதுரையும் இல்ல, தர்ம சங்கடமும் இல்ல. வாங்க மாப்ள. மச்சான், மச்சான் நல்லா இருக்கீங்களா மச்சான்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மச்சான். என்னடா மாப்பிள வந்திருக்காரு, ஏந்திரிச்சு நின்று கூட பேசல, என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல மச்சான். ஆபரேஷன் பண்ண உடம்பு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. என்ன மச்சான் சொல்றீங்க? ஆபரேஷன் பண்ண உடம்பா? ஆமாண்ண, அடுத்த வேளை சோத்துக்கே நாங்க அல்லாடிட்டு இருந்த போது தெய்வம் எங்களை ஆபரேஷன் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திருச்சு. ஏறக்குறைய அவர் எடுத்து வந்திருக்கிறது மறுஜென்மம், புது ஜென்மம். பாத்தியா சங்கரி, ஆளு இல்லாத சொத்தை ஆட்டைய போடலான்னு பார்த்தா ஜமீன் சொத்துக்கு வேற எங்கேயோ ஒரு இடத்துல வாரிசு உருவாகுதான். நல்லா யோசிச்சு பாரு, நமக்கும் ஒரு வாரிசு வேணும். அதனால இந்த பணம் ஏமாத்தி வந்த பணம், இது அவங்களுக்கே சொந்தம் இல்லாத போது சொத்துக்கு வாரிசு வேற ஒரு கேடா? எங்கேயோ வளர்ற குழந்தை இவங்க கைக்கு கிடைக்கவே கிடைக்காது.